நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 25. யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் 32 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். மீண்டும் அடிப்படைக்கு திரும்புவோம். இப்படியே ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். வசனம் 32. இரட்சிப்பின் மேன்மை என்ன? அது ஒருவரை எவ்விதமாக மாற்றுகிறது? இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலிருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முன்னர் இஸ்ரவேலர் எகிப்தில் பார்வோனுக்காக கட்டடங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் வாசம் பண்ணும்படியாக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இதையே எதிர்பார்க்கிறார். உலக ஆதாயத்தை உதறி தள்ளியோரின் தன்னலமற்ற சேவையினாலே கட்டப்பட்டதே சபைகள் என்பதை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய இந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டது? வழக்கமான ஒரு வீட்டை கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் பொருட்களாகிய செங்கல், சாந்து போன்ற எந்த பொருளும் இதில் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக இது பொன், வெள்ளி, வெண்கலம், விலையேறப்பெற்ற கற்கள், சீத்திம் மரம் மற்றும் பலவண்ண நூல்கள் போன்ற எண்ணற்ற பொருட்களால் இது உருவாக்கப்பட்டது. இந்த ஆசாரிப்பு கூடாரமானது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் கட்டப்பட்டது. தேவன் தம்முடைய மகிமையை இந்த கூடாரத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். இதன் கட்டுமான பணிக்காக உழைத்தோர் தங்கள் சொந்த ஞானத்தையும் திறமையும் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இவர்களது கீழ்ப்படிதலை ஒவ்வொரு செயலிலும் தேவன் எதிர்பார்த்தார். அவ்விதமாகவே இதன் பணியாளர்களும் நடந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் நிமித்தம் மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைய காலத்திலும் தேவனுடைய வீடாகிய திருச்சபை தேவன் விரும்பும் வண்ணம் கட்டப்பட வேண்டியது அவசியம். இது விசுவாசிகளின் ஆவிக்குரிய தரத்தாலும் அதனுடைய கீழ்ப்படிதலாலும் புகழப்பட வேண்டுமே தவிர அதில் இருப்போரின் எண்ணிக்கையால் ஆனதல்ல. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே ஆசாரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்ட போது அவருடைய மகிமை அதை நிரப்பியது. மனிதனுடைய சுய சிந்தனைக்கோ விருப்பத்திற்கோ அங்கு இடம் கொடுக்கப்படவில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிவதே அங்கு முதன்மை பெற்றிருந்தது. இன்றைக்கும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபை ஊழியங்களிலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமே என்றால் நாம் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நாம் செய்யும் ஊழியங்கள் மனிதனுடைய பார்வையில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி அமையாவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய திருச்சபைகளை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் அதன் சேவைகளை குறித்தும் நான் சொல்லிய மாதிரியின்படியே கீழ்ப்படிந்து கட்டப்பட்டது என்று தேவனால் கூற முடியுமா? பல நேரங்களில் நாம் தேவன் எதிர்பார்க்கும் தரத்திலிருந்து மிகவும் விலகி சென்றிருக்கிறோம். இன்றைய நாட்களில் உலகத்தின் முறைமைகளும் மனித ஞானமும் திருச்சபைக்குள் புகுந்து விட்டன. ஒரு திருச்சபை ஆவிக்குரியதாக விளங்குவதற்கு பதில் ஒரு மதமாகவும் சடங்குகளையும் புற காரணிகளையும் மேம்படுத்தும் அமைப்பாக மாறிவிட்டது. அன்பினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு பதில் பொறாமைகள், போட்டிகள், சண்டைகள், சச்சரவுகள், பதவிக்கான போட்டிகள், தனிமனித ஆளுகைகள், பகட்டுகள், கொண்டாட்டங்கள் போன்ற மாம்சீக கிரியைகளை வெளிப்படுத்துகிற இடமாக மாறிவிட்டது. சத்தியத்திற்கும் நேராக நம்மை திருப்ப வேண்டிய காலம் இது. தேவனுடைய வீட்டை அது இருக்க வேண்டிய பிரகாரமாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு எது பிரியமோ, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதன் மூலம் அடிப்படைக்கு திரும்புவோம். ஆமென்.